காலையில உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்றேங்க. அந்த வார்த்தையை ஒட்டி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து உங்க வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் உங்களை தள்ளி செழிக்க செய்வாராக, வெற்றிகரமாய் மாற்றுவாராக, காரிய சித்தி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் என் கூட இருந்தா என்னுடைய வேலை, என்னுடைய கெரியர், என்னுடைய குடும்பம் எல்லாமே முன்னேற்றத்தை காணும் என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ செழிமைக்கு காரணமாயிருக்கிற முதல் விஷயம், ஒரு திறவுகோல் என்னன்னாங்க, கர்த்தருடைய பிரசன்னம். If God is with you, கர்த்தர் உங்க கூட இருப்பாரையானால் நீங்கள் கண்டிப்பாக காரிய சித்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். காரணம், என் ஆண்டவர் ஒரு நாளும் தோல்வியை காண்பது. God never fails. ஆமென். அவர் செய்கிற எந்த விஷயமும் தோற்று போவதில்லை. அதனால அவருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்குமானால், அந்த பிரசன்னத்தில் நீங்க நடப்பீங்கன்னா நான் நம்புகிறேன் நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். பிரச்சனை அவர் உங்களை விட்டு விலகுவதல்ல, பிரச்சனை நீங்க அவரை விட்டு விலகுவதுதான். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டார்.